மகளிர் சுய உதவி குழுக்கள் கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கக்கூடியது. நம்ம நகர்ப்புறத்துல கிராமப்புறங்கள்ல செயல்படுறதை விட நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் சொல்லுவாங்க, அனுபவ அறிவுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அது மூலமா நீங்க இன்னும் நிறைய செயல்படுத்தலாம், திட்டங்களை வளர்க்கலாம். எங்க இருக்கவங்க இருக்கீங்க, இதுல இன்னைக்கு மிக்ஸ்டா எல்லாருமே இருக்கீங்க. ஓகேங்களா? புதுசா நான் தொழில் முனைவோரா வரணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்களும் இருக்கீங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நான் இந்த ஃபீல்டுல நான் சைன் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் என்னோட பிசினஸை எப்படி நான் டெவலப் பண்றது அப்படிங்கிற அந்த கேட்டகரியிலையும் இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே சார்ந்துதான் இன்னைக்கு நம்மளோட வெற்றிகரமான பயணங்களும் இருக்கு. அதை நோக்கி தான் நம்ம இந்த பயிற்சியை முன்னெடுத்திருக்காங்க நம்மளோட EDI தமிழ்நாடு கூட சேர்ந்து நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். சரிங்களா? ஏன்னா இது ஒரு முக்கியமா பெண்களை தொழில் முனைவோரா மாற்றுவதற்கான திட்டம். சரிங்களா? ஏன்னா அரசாங்க கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு அதுல நம்ம இன்வால்மெண்டா இருக்கோம், ஆக்டிவா நம்ம அதுல செயல்படுறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளோட வெற்றி இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? நம்ம இன்னைக்கு இந்த பயிற்சியோட அடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு போக போறோம். ஸோ இன்னைக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஃபுல் டே அமர்வு அப்படின்றதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் முனைவோரா பதிவு செய்ததற்கு MSMEன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா எல்லாரும்.